ஹலோ, நாங்களும் இப்போ கண்டென்ட் கிரியேஷன் பண்ணலான்னு இறங்கிட்டோம். பெரிய விஷயம். இப்போ வந்து இன்னைக்கு என்ன டாபிக்னா, டாப் 10 ஒஸ்ட் மூவி தமிழ்ல வந்தது. உலகப்பட்ட மூவி. அதாவது ஆடியன்ஸ்னால வந்து அடி அடின்னு அடிச்சு துவைக்கப்பட்ட ஒரு 10 படம். ஒன்லி தமிழ். அதுவும் வந்து ஃபுல்லாக ஃபன் பர்பஸ்க்கு தான். யாரோட ஃபேன்ஸும் நாங்கள் வந்து காயப்படுத்துற மாதிரி எதுவும் பேச மாட்டோம். சரி, ஓகே, போயிடலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் 3 பேர் யாருன்னா, நான் வந்து சஞ்சய், இவர் வந்து அவினாஷ், இவர் வந்து ஒரு ரைட்டர் அண்ட் டைரக்டர், நான் வந்து ஒரு ஆக்டர், அப்புறம் அவர் வந்து தரணி பிரமோஸ், அவர் ஒரு பெரிய ஆக்டர். நாங்களாம் வந்து கூட்டா சேர்ந்து படம் எடுக்கிறோம். அந்த முயற்சியில் ஈடுபடும் போது கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்றோம். இது வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபன் பர்பஸ்க்காக மட்டுமே எடுக்கக்கூடிய வீடியோ. இது எங்களோட முழு நேரம் இது கிடையாது. ஃபிலிம் மேக்கர்ஸ் நாங்கள், அதையும் நாங்கள் உங்ககிட்ட ப்ராப்பராக சொல்லிடுறோம். ஓகே, அவர் சொன்னது நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா போயிடலாம். சரி, ஓகே. டைரக்டர் ஆக்ஷன். சரி, போயிடலாம். ஃபர்ஸ்ட் படம் ஒரு லெஜெண்டோட படம். லெஜெண்டோட படத்தோட பார்ட் 2. ஆமா, கரெக்ட். என்ன படம்னு கெஸ் பண்ணிருப்பீங்க நீங்களே. இல்ல, பார்ட் 2வே வந்து ஒரு சாபக்கேடா போனதுனால எந்த பார்ட்டும் சொல்ல முடியாது. சரி, இப்போ சொல்லுங்க. இந்தியன் 2. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க. போ படுமொக்கையிலையும் மகாமொக்க ஒஸ்ட். ஒரு படத்துல தாத்தாக்கு ஒரு 120 வயசு இருக்குமா? ஆமா, இருக்கும். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்டே நாங்க சொல்லுது அதுல ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், சிம்பு. வேற யாரும் இல்ல. மன்னிச்சுக்கோங்க, ஒரு அவசரத்துல பேசுறேன். தாத்தா தான் ஃபுல்லாவே படமே. 2 தாத்தா மட்டும் இல்ல, அதுல தாத்தாவையும் தாண்டி ஒரு லெஜெண்டரி கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பா. அப்படி யாரு? நம்ம சோஷியல் மீடியா சித்ரா அரவிந்தன் தான். செம்ம கேரக்டர், வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. அவர் தான் தமிழ் சினிமாவோட லியோனார்டோ டிகாப்ரியோ. ஆமா, அவர் வந்து இன்டர்வியூல சொன்னார்ல, அவர் வந்து ஒரு தனி மரியாதை இருந்தது அந்த ஜில்ஜங் ஜக் அதெல்லாம் பண்ணும்போது. எனிவே, அது வந்து எப்படி அந்த கதையை எடுத்துன்னு போறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. இவங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா கேளுங்க. சங்கரோட பிளாக் பஸ்டர்ல அதுவும் ஒண்ணு, அதை வந்து மறந்துடாதீங்க. பெரிய லெகசி இருந்துச்சு இந்தியன் 1க்கு. ஆனா இந்தியன் 2 வந்து அதை மொத்தமா போட்டு உடைச்ச மாதிரி ஒரு படத்தை தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இது நாங்க எங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன் மட்டும்தான், யாரையும் கஷ்டப்படுத்தணும் கிடையாது. கண்டிப்பா பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. ஆனா ஆண்டவர் எப்பவுமே கோட்டு தான். ஆனா அதுல கொஞ்சம் பண்ற ஒரே அவர் மட்டும் தான் கை தூக்கும். 2வது படம் என்னன்னா, இவர் தூக்குனாரு அந்த படம். அந்த படம் தான் அந்த படம். நீங்க சொல்லுங்க, படம் பேர் நீங்க சொல்லுங்க. தக் லைஃப். டேய் தம்பி, ஒன்லி பாசிட்டிவ். மத்ததெல்லாம் அவங்க பேசுவாங்க. அன்பா இல்ல, இப்ப நண்பர்களே நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, சிம்போட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை நீங்க பேசுங்க. இல்ல, இந்தியன் 2 கூட ஒரு அளவுக்கு நல்லா பாக்குற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கல, நான் அப்படி நினைக்கல. ஓ, தக் லைஃப் நல்லா இருக்கும். நான் 2 படமே மட்டத்துலயும் மகா மட்டம் தான், அதனால இல்ல ரேட் பண்ணனும்னா எது ரேட் பண்ணுவோம்? இதுவா இந்தியன் 2வா தக் லைஃபா? சிம்புக்காகலாம் அப்படியே கீழே தூக்கி போட்டுருவாங்க. சிம்போட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக், அதனால தக் லைஃப். ஆனா அதோட ரஹ்மான் சாரோட மியூசிக் வந்து ஹோல்சம். எல்லாம் முத்தமலை இங்கே கொட்டி தீராதோ. இத கட் பண்ணிருங்க. அந்த ஸ்டோரி லைன் என்னன்னா, இந்த அம்மா இந்த ஆள லவ் வந்து, ஆனா இந்த ஆள இதுல இன்னொன்னு வந்து கதைக்குள்ள போகணும். இல்ல, நாயகன் கூட கம்பேர் பண்ணாங்க, அதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. டேய் தம்பி, வெளில போடா. பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து விண்வெளி நாயகா பாட்டை வந்து நாங்க வந்து உட்காந்து எப்படி பார்க்கலான்றத வந்து. ஆமா, நிஜமா நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், விண்வெளி நாயகா எப்போ வரும்னு. லாஸ்ட்ல அந்த கண்ணாடி கொடுத்தாங்க. அந்த கண்ணாடி இதோ இப்படி எடுத்துட்டு, விண்வெளி நாயகா விடியல் வீரா. இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல்.
இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. சிம்பு தான், சிம்பு மட்டும் ஒரே சங்கடம். டேரக்டர் யோசிச்சுட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல போல. இந்த படத்தை பத்தி எனக்கு வேற எதுவும் சொல்றதுக்கான இதுதான் இல்ல. அதே மாதிரி திரும்பி ஒரு லெஜெண்டரி டைரக்டர் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணும்போது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் எல்லாருக்கும். ஆனா எனக்கு இன்னும் தெரியுது, நீ ஏன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் வீடியோ ஏதோ ஒன்று டீசர் விட்டீங்க, ஒரு ஜப்பானீஸ் மாதிரி விட்டீங்க. அது ஏன் விட்டீங்கன்னு சொன்னா காம்ப்ரமைஸா யாக்குசா. அதெல்லாம் நான் வந்து கூகுள் எல்லாம் வந்து சர்ச் பண்ணிருந்தேன். தாத்தா விரிப்பாரு, ஒரு விரி வெறிச்சு நிப்பாரு, வேற லெவல்ல இருக்கும். கடவுளே. சரி அப்போ பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதனால அடுத்து போயிடுறோம். சரி, மூணாவது படம் வந்து நான் என்ன சொல்லு வாயால சொல்ல முடியல, அவன் சொல்லுவான். அது அந்த படம் தான். நீ என்ன படம் அது? டியூடு. டியூட் வந்து பிக்கெஸ்ட் ஃபேன்லாம் கிடையாது. நான் அந்த படத்தை வந்து டிஃபெண்ட் பண்ண மாட்டேன். அந்த படத்தோட ஆல்பம்க்கு எனி டே எனி டைம் டியூட் ஆல்பம் இஸ் a goat. தொட்டாலே பட்டாசாவை தவிர ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு, கண்ணுக்குள்ள நல்லா இருந்துச்சு. இப்ப அவர் சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? எதுவுமே தோணாது. அந்த படத்துல ஒரே பாட்டு தான், அதை வச்சு மொத்த படத்தையும் முடிச்சுட்டாங்க. க்ளோஸ். யாராவது அந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்த்து சொல்லுங்க, எவனாவது அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பானா? டென்ஷன் ஆகிடுச்சு எனக்குலாம். லவ் டுடே எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் இருக்கான் ப்ரோ, பிஆர் ப்ரோ, யாரோ ஒருத்தர் கீர்த்தி ப்ரோ, சிம்பு வச்சு ஒரு படம் அடிக்கீங்க, கொஞ்சம் பார்த்து எடுங்க, இந்த மாதிரிலாம் எடுத்துறாதீங்க. அப்புறம் அவ்வளோதான் அவங்க ப்ரோ. இப்போ டேரக்டர் அந்த இதை பண்ணியாம தூக்கி போடுங்க ப்ரோ. அந்த சிக்னேச்சரோட பெரிய ஃபேன் இவரு. டியூடோட பெரிய ஃபேன் நான். ஆல்பத்தோட பெரிய பிஆரோட பெரிய ஃபேன் இவரு. அந்த போட்டோ வேணா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், அங்க பாருங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு பொண்ணு இருந்தா இவர் கல்யாணம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. யாராவது பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ரியல் லைஃப்ல பிஆரா வாழ்ந்துட்டு இருக்காரு. வெக்கமா இல்ல? சரி, நீங்க அடுத்த படத்தை நீங்க சர்ச் பண்ணி பாத்துறீங்களா? அடுத்த படம் வந்து அடுத்த படம் நீங்க சொல்லாதீங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகே, பாக்காத ப்ரோ. நண்பா பண்ணுங்க நண்பா, நீங்களே பண்ணுங்க நண்பா. நான் வந்து அதை பண்ண மாட்டேன் நண்பா. அவங்க ரசிகர்கள் வந்து அப்புறம் கோச்சுப்பாங்க என் மேல. நீங்க பண்ணுங்க நண்பா. நண்பா போதே கண்டிப்பா கோச்சுப்பாங்க. அதனால வந்து நண்பரோட இன்னொரு நண்பர் ஜிபியு. அதாவது பாத்தீங்கன்னா மொத்த மலேசியாவும் வருதுதான்டா. இப்பெல்லாம் பேசாத, எவனா வந்துடா போறான். மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா வந்து ஜான் வீக்ல இருந்து ப்ரொஃபசர்ல இருந்து லீ வரைக்கும் எல்லாரையும் காப்பாத்தினால ஒரு அந்த படத்துல. ரசிகர்கள் யாரும் அடிக்காங்க, ஒரு ஆடியன்ஸா எனக்கு அந்த படம் பிடிக்கல. அது வந்து ஒரு ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம். இன்னொரு படம் பின்னாடி வருது, அதை நீங்க என்ன அடிப்பீங்க எனக்கு தெரியும். இந்த படம் வந்துட்டு ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம். பர்சனலான ஃபேமிலி சினிமா ஆடியன்ஸ்க்கு அது செட் ஆகாது. இல்ல அது வந்து ஒரு படமே இல்ல, ஒரு ஃபேன் சர்வீஸ் தான் அந்த படம் ஃபுல்லா. மார்க் ஆண்டனியோட பார்ட் 2 மாதிரி இருக்கும் அந்த படம். அக்செப்ட் பண்ணலாம். 1080 பிக்சல் தான் ஜிபியூ நான் நினைக்கிறேன். விடாமுயற்சின்னு ஒரு நல்ல படம் வந்துச்சு. அந்த படத்தை கொண்டாடாம ஜிபியூ கொண்டாடுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய. பட் ஆனா விடாமுயற்சி ஸ்டோரியா நல்லா இருக்கும். பட் ஆனா அதுல வந்துட்டு ஒரு மேக்கிங் நல்லா இருந்துச்சு, ஹாலிவுட் ஸ்டஃப் இருந்துச்சு. அங்கேயும் அக்கா வந்துட்டாங்க. ஆல்சோ வந்துட்டு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா அதுல எதுவுமே இல்ல. ஃபேன்ஸ் கொண்டாடுற மாதிரியான ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா எதுவுமே ஃபேன் சர்வீஸ் படம் தான் ஜிபியூ. அதனால ஃபேன்ஸ் அத இது பண்ணாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து ஃபுல்லா கண்டென்ட் மீன் கண்டென்ட்டா கொட்டி கொட்டி கோச்சா வசூல் ஆகும்னு தெரியுது. நீங்களும் அது மாதிரி ஃபியூச்சர்ல படம் இல்ல என்ன மாதிரிலாம் படம் எடுக்க கூடாதுன்றத ஒரு உதாரணமா அப்படி ஒரு படம் எடுப்போம் நாங்க. திருப்பி சொல்லிக்கிறோம், டிஸ்க்ளைமர், இது முற்றிலும் எங்களோட கருத்து, ஃபன் பர்பஸ். யாரும் அஃபெண்ட் ஆகானா, அஃபெண்ட் ஆகிறதுக்கு பண்ற வீடியோ இது. சரி ப்ரோ, நீங்க பார்த்து சொல்லுங்க அடுத்த படம் என்னன்னு. ஒரு நண்பர் சொல்லியாச்சுன்னா இன்னொரு நம்பர் சொல்லி தான் ஆகணும். ஆனா இப்ப சொல்ல மாட்டோம். வெளியே போடா பூலு. சரி ஓகே.
பெரிய பிஆருக்கு போமா? பெரிய பிஆர். ஓ Any problem? One phone call. நான் வந்துடுவேன். கல்ட் கிளாசிக் பிளாக் பஸ்டர் கூலி. சொல்லுங்க நண்பா. ஆனா கூலி வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் தான். எனக்கு ஏ சர்டிபிகேட்லயே பாத்தீங்கன்னா அதிக கலெக்ஷன் பட பண்ண கூலி தான். எனக்கு வந்து ரஜினியை விட சைமன் கேரக்டர் தான் பிடிக்கும். அந்த பாட்டில் எத்தனை வந்து என்ன டவுட்னா அவ்வளோ காசு குத்தி ஏன் வந்து மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின் மாதிரி ஒரு சேர் செஞ்சாங்க. அவ்வளோ பெரிய வில்லனுக்கு இந்த சேர்ல வச்சு அவனை கொல்ல தெரியாதா? அது கூட இல்ல, பெரிய வில்லன் தான் அமெரிக்கான கூட்டுல வந்து எங்களுக்கு வந்து ஃபிலிம் மேக்கர்ஸா லோகேஷ் கனராஜா வந்து பெரிய ஃபேன்ஸ் நாங்க. பட் ஆனா ஒரு விஜய் ஃபேனு லியோக்கு வந்து லியோ நல்லா இல்லைன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டான். நான் வந்து டிஃபெண்ட் பண்றேன் லோக்கிய, அவ்வளவு பெரிய லோக்கி கண்ணினா. ஆனா கூலி அதுல என்னன்னா அவங்க அப்பாவை கொலை பண்ண சைமன் நாகார்ஜுனாவுக்கு வந்து ரஜினியை பார்க்கும் போதெல்லாம் எங்கேயோ பாத்துக்கிறேன்னு வந்து 2 நிமிஷம் அமீர்கானு. ஆனா தேவா ஆனா அவனை சிகரெட் அடிக்கிறதுக்காண்டி அங்க இருந்து அந்த ஆளோட வெயிட். ப்ரோ நீங்க சாரி ப்ரோ மன்னிக்கவும். டைரக்டர் வந்து ஏதோ பேசிட்டு கருத்தை சொல்லிட்டேன். நான் அந்த படத்துல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஏ சர்டிபிகேட், ரஜினி, லோகேஷ், அனி ஏதோ ஒன்று நினைச்சிட்டு போனோம். அனிய வந்து நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம், பட்டாசா பண்ணிருந்தா அப்படி. பட் ஆனா எதுவுமே சொல்ல மாட்டோம். அந்த படம் ஒன் மேன் ஷோ ஏதோ தூக்கி கொஞ்ச நேரம் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு காரணம் முழுக்க அனிருத் ரவிச்சந்திரன் த கோட் மட்டும்தான். ஓகே தேங்க்யூ தலைவா. ரஜினி தாத்தா வெற்றி. அடுத்த படம் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருந்த ஒரு படம் தான். சரி, அடுத்த படம் வந்து எப்படிடா இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க? 5 மணிக்கு உன்னை யாரா சிக்கன் ரைஸ் போட சொல்லுங்க. காலையில 5 மணிக்கு மென்ஷன் பண்ணுங்க. சாரி, காலைல 5 மணிக்கு யாரா சிக்கன் ரைஸ் போட சொல்லுங்க. நான் வந்து எதுவும் பேச மாட்டேன். இப்போ என்ன அடிக்க போறானுங்க. ஏன்னா நான் தனுஷ் ஃபேன்னால எனக்கு கண்டிப்பா எப்பறா அவனுக்குலாம் சோறு இறங்குது. டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்பறா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? கேளுங்க மக்களே. ஆனா ஒரே ஒரு தான் அவனுக்கு கேட்ட மாதிரி 5 மணிக்கு ஏன் ஃப்ரைடே. இப்ப கூலில இருந்து அடுத்து ஜம்ப் பண்ண ஏ சர்டிபிகேட் படம் ராயன் சூப்பர்ல. அதுவும் வந்து கலெக்ஷன் வைஸ் ஓகே, சன் பிக்சர்ஸ் பண்ண படம். தனுஷ் காஸ்டிங்லாம் ஓகே, நல்ல காஸ்டிங் தான். ஆனா அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு மட்டும் ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டீங்கன்னா போதும். என்ன வேணா கொடுத்துக்கோங்க, என்ன அவார்டு வேணா கொடுத்துக்கோங்க, ஆஸ்கர் கூட கொடுங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறான். எதுக்குன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. அந்த படத்தை நிறைய பேர் தியேட்டர்ல போய் உள்ள பாக்குறதுக்கு ஒரு கிரவுட் ஃபுல்லா இருந்த ஒரு பாட்டு பெரிய பாய் போட்ட உசுரே தேங்க்யூ பாய். தேங்க்யூ. நான் வந்து இன்னொரு பர்பஸான வீடியோவும் போடுவேன் பெரிய பாய்க்காக. அது வந்து ஒரு எனக்கு தெரியும், அது வந்து ஒரு டிவோஷனலான சாங் அது. பட் ஆனா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்க சப்போர்ட் பண்றதுதான் நாங்க பண்றது. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் அந்த வீடியோ பிடிக்கும். அப்கமிங் இன்னும் ஒரு 1 or 2 daysல வரும். அது ஃபுல்லா தெரிக்க கூட போறோம். அது வந்து ஒரு அண்டர் ரேட்டடான சாங்கா இல்ல ரேட்டடான சாங்கா இல்ல செலிப்ரேட்டடான சாங்கா எதுவுமே தெரியாது. ஆனா அது எல்லா மூட்லயும் கேட்கலாம். சந்தோஷமா இருந்தா கேட்கலாம், துக்கமா இருந்தா கேட்கலாம், செட்ஸா கேட்கலாம், ஜாலியா இருந்தா கேட்கலாம், டான்ஸ் ஆனா கேட்கலாம், எல்லாமே. அது ஒரு மாதிரி போதும். சரி, வேற லாஸ்டா ஒண்ணு சொல்லிக்கலாம். ராயன் என்னதான் மொக்க படமா இருந்தாலும் ஆக்டிங் வைஸ்ல தனுஷ் பீக் சூப்பர். ஓகே, நல்ல சம்பவம் தான். நல்லா பண்ணிருப்பாரு. அடுத்தது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த ரீசெண்ட் டேஸ்ல வந்து எந்த படத்துல வந்து ரொம்ப கத்திட்டே இருந்தாங்க அப்படின்னு வெடிச்சுது தியேட்டர்லாம். அப்படி பயங்கரமா இருந்துச்சு. பட் நான் ஓப்பனா சொல்லிடுறேன், பர்சனலா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்.
என்ன பிடிக்கலன்னா அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒண்ணு பண்ணாரு நம்ம ப்ரொடியூசரு. இந்தாங்க அந்த இந்த டிக்கெட்டை வச்சுக்கோங்க, சக்சஸ் மீட்டிங் ஸ்ட்ரைட்டா அதை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி. ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் நான் பாராட்டுறேன். பட் ஆனா இனி இப்படி பண்ணாதீங்க, அது எங்களுக்கு பிடிக்கல. சூர்யா கேமராமேன் வந்து சூர்யா ஃபேன் தான், அழுதுட்டு இருக்காரு பின்னாடி உட்காந்து. நண்பா மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிறுத்தை சிவா 2 வருஷமா ஆளே காணோம், என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது வந்து அப்படியே என்னதான் சொன்னாலும் கங்குவா ஒரு நல்ல படம் தான், அதை வந்து கொண்டாட நம்ம தவறிட்டோம், அவ்வளவுதான். அது வந்துட்டு உண்மை. மேபி நிறைய பேருக்கு அது இல்ல, அது வந்து ஆக்சுவலி ஒரு குட் அட்டெம்ப்ட் தான் அது கங்குவா. மேபி இன்னும் ஒரு 10-12 இயர்ஸ்க்கு அப்புறமா கூட அது பார்க்கலாம். அந்த பாஸ்ட் ஃபியூச்சர் இந்த மாதிரி அதை கொண்டு போகாம ஒரே கதைக்களமா கொண்டு போயிருந்தாங்க, சூப்பரா இருந்திருக்கும். அண்ணன் சூர்யா அண்ணாவோட வாய்ஸ் டெசிபிள கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா மேபி நல்ல படம் கொண்டாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க அடுத்து சொல்ல போற படத்துல எனக்கு ஹைப் கூட பெருசா ஒண்ணும் இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, இல்ல நீ ஆக்சுவலி அந்த ட்ரைலர் டீசர் எல்லாம் பார்த்து தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப இழுக்க வேண்டாம். ஜப்பான் அவரோட எத்தனாவது படம் பாது? 50வது படமா 25வது படம் நினைக்கிறேன். 50வது படம் பாக்கல. எனக்கு வந்து நான் வந்து படம் பார்த்தேன், அந்த தங்கப்பலோட வந்த உடனே எனக்கு நினைச்சிட்டேன் ஓகே படம் அட்டை ஃபிளாப் தானே, இவங்க பார்க்கலான்னு வந்து சொல்லிட்டாங்க. நான் தான் அந்த படத்தை எழுதியே ஆகும்னு சொன்னேன். நாங்கள் எல்லாருமே வந்துட்டு நியூட்ரலாக வந்துட்டு கார்த்தியோட ஃபேன்ஸ், அவரோட சினிமாவாக அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படத்தை வந்து தவிர்க்கவே முடியலை, படமே கிடையாது. அந்த இதெல்லாம் நாங்கள் பேச விரும்பலை, அவரை பற்றி எங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால நாங்கள் பேச விரும்பல. பருத்தி வீரன், சிறுத்தை, மெய்யழகன், அந்த படத்துல கருமமாக தான் போச்சு. சார் மன்னிச்சுக்கோங்க, நான் எதுவும் பேச விரும்பல, அடுத்த படத்துக்கு போங்க. அடுத்த படம் என்ன போலாம்? நீங்க மேட்ரு நாங்களும் கஷ்டப்பட்டு தமிழ் படம் மட்டும்தான் எடுக்கும்னு நினைச்சோம், ஆனா எங்களால முடியல. நாங்களும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தோம், முடியல. நீங்களே அந்த பேரை சொல்லிருங்க. அது வந்து நான் இப்ப என்ன சொல்றேன், அந்த அதை எடுங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இதான் அந்த டவுல அந்த எதுவுமே இல்லை. அது வந்து ஒரு இப்படி ஒரு கெட்டப்ல ஒருத்தர் இருந்தாரு. 700 கோடி பட்ஜெட்ல எடுத்தாங்க. Fingers crossed. Hi பிரபாஸ். தப்பு சீமான பிரபாஸ்னு சொன்னாங்க, அது சீமான் படம். நாங்க இப்ப உங்களுக்கு அதுல வந்து ஒரு போட்டோ போடுறோம், 2 பேரோட போட்டோவும் போடுறோம். யாரு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சீமான் இல்ல பிரபாஸ் இப்படிதான் இருப்பாரு அதுல. சாரி, எனக்கு மீச எல்லாம் மறைச்சுக்கோங்க. சரி ஓகே, ரொம்ப அளவுலாம் இருக்க வேண்டாம். நம்ம இல்ல இரு நான் ஃபுல்லா சொல்றேன். படம் பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டு நினைக்கிறேன், ஆதி புருஷ். Home, you coming to my room? Home. பிரபாஸ் நடிக்காருன்னு சொன்னாங்க, நானும் சவுண்ட் போட்டு மாசா பார்த்துட்டு இருக்கேன். சீமான் தலையை விட்டு என்ட்ரி காமிக்காரு, மீசெல்லாம் முறுக்கி விட்டு சீமான் வராரு. அதே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பிரபாஸ் வந்து ஒரு நல்ல விஷுவலா ஸ்டன்னிங்கான ஒரு படம் கல்கி. கல்கி வந்து திரும்பி அவரோட ஹைப் வந்து ஒரு நல்ல மார்க்கெட்ல கொண்டு போய் உட்கார வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து ஆதி புருஷ் மாதிரி ஒரு படம் பண்றது வந்து ரொம்ப வீக்கா. அது கேமரா பிரபாஸ் அடிக்கீங்க, சீமான் அதுல ரொம்ப மிஸ் பண்ணது வட்ட வட்ட பாறையிலே வடகரிசி தீட்டையிலே, அந்த பாட்டை வந்து நான் உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்களுக்கு பேசுறேன், நான் பேசுறேன், நான் அடிக்க நீங்க பேசுவேன். அவ்வளவுதான். ஹரிபுருஷ்ல சொல்றதுக்கு வேற எதுவும் பெருசா இல்ல. அதான் அந்த 700 கோடின்றது வந்து அவரோட ஓம் ராவத்தோட கான்பிடன்ஸ், எனக்கு மறுபடியும் அந்த கான்பிடன்ஸ் தான் இந்த டைரக்டர் பிடிச்சி. சொல்ல மாட்டேன், தனுஷ் தானே. அடுத்து அப்துல் கலாம் பயோபிக் அவர் தான் எடுக்கிறாரு தனுஷ் வச்சு. ஃபிங்கர் கிராஸ். யூ அப்படிதான் தனுஷம் வந்து டீசரை பார்த்துட்டு அப்துல் கலாம் டீசர்ல ஃபர்ஸ்ட் லுக் வந்த உடனே தனுஷ் வந்து பண்ண தாண்டி நல்லா எடுங்க. ஆமா, அதெல்லாம் வந்து 700 கோடியை வந்து இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ண அது விரும்பாதீங்க.
அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆளோட 700 கோடியில ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் எங்கிட்ட கொடுத்தாங்க ஒரு பக்காவான ஷார்ட் பிலிப்ஸ் 20 to 30 minutes பக்காவா எடுத்து கொடுக்கணும். நிறைய டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து கதை வச்சுட்டு ப்ரொடக்ஷனா ஏறி இறங்கி சைன் பண்ண முடியாம இன்னும் அவங்க வாழ்க்கையில 1 வருஷமோ 2 வருஷமோ அப்படி போயிட்டு தான் இருக்கு. ஸோ 700 crores வந்து ஒரு ரொம்ப பெரிய மேட்ரு. அதனால வந்து அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் வருதுன்னா அதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அந்த ஆடியன்ஸ் ஒரு 200-250 கொடுத்து அந்த படத்தை பாக்குறதுக்கு ஒர்த்தபலா ஒரு படத்தை கண்டிப்பா அடுத்த வாட்டி ஓமர் அவுட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். That's my opinion. அட்லீஸ்ட் விஎஃப்எக்ஸ்ல கூட ரியல் டைம்லயாவது ஏதாவது எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரியல் டைம் போயிருக்கலாம், பட் விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்லாம் அதுல நிறைய இருந்துச்சு. பட் அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல 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 ஏதோ பாலையா படம் சொல்லிட்டு இருந்தான் இவன். அடுத்த படம் வந்து நீ மகன் லிஸ்ட் எடுத்தான். ஆமா பாலையா படம் என்ன படம்? கேசரி. அந்த கேசரி இல்ல, இங்க கேசரி. நீங்க சொல்லுங்க படம் நல்லா இருக்கா? இல்ல 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 அவர் வந்து ஒரு மொரட்டனில், இவரும் ஒரு மொரட்டனில். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா படம் எப்படி இருந்துச்சுன்னா ஓப்பன் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செம்ம ஸ்டோரி லைன்ஸ் செம்மையா இருந்துச்சு. வினோத் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு எனக்கு கிளீனா தெரிஞ்சு. செகண்ட் ஹாஃப் உண்மையா சொல்லுங்க விஜய் அண்ணா தானே பலர். நான் அதை அப்படி மாத்தி சொல்றேன். இது வந்து ரசிகர்களுக்கான கடைசி படம். இதை வந்து நம்ம படமா பார்க்கணும் பார்க்கக்கூடாதுங்கிறத தாண்டி அண்ணனோட லாஸ்ட் படம். நான் திரும்பியும் சொல்றேன், நீங்க அணில் அது தற்கூரி இதுன்னு சொல்லலாம். அவரோட லாஸ்ட் அந்த 1.40 செகண்ட் டான்ஸுக்காக நான் இன்னும் 10 டைம் கூட படத்துக்கு போவேன். எங்க அண்ணன் நானும் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன் ப்ரோ. தளபதி அடிக்கிறவங்க அடிங்க, அடிக்கிறதுலாம் இல்ல, நானும் பண்ணுவேன், நானும் சப்போர்ட் பண்ணுவேன், எல்லாம் பண்ணலாம். ஆனா உண்மையை மட்டும் சொல்றேங்க, செகண்ட் ஹாஃப் விஜய் அண்ணா தான் டைரக்ட் பண்ணாரு. ஓகே செகண்ட் ஹாஃப் எல்லாமே ஓகே. நான் திரும்பியும் சொல்றேன், இது வந்துட்டு பொண்ணுங்களுக்காகவே மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம். ஒரு டைமா தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா அதுல சொன்ன மெசேஜ் அப்படி, அந்த ஒரு மெசேஜுக்காக அவர் அந்த படத்தை எடுத்தாரு. அவர் நினைச்சா அவர் கியூல எத்தனையோ பேர் இருக்காங்க, அதுல யாருனாலும் எடுத்திருக்கலாம். அவர் எடுத்தது காரணம் அந்த மெசேஜ். சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இப்பதான் வராரு. நாங்களாம் உங்களை நம்பிதான் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம். திரும்பி நாங்க 3 பேர் சார்பா நான் சொல்லிக்கிறேன், நாங்க ஃபிலிம் மேக்கர்ஸ். இது ஒரு ஜாலியான ஒரு காமெடி பர்பஸ்க்காக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போடுறோம். நாங்க நிறைய உழைக்கிறோம். அப்கமிங் வீடியோஸ்ல இது தெரியும், நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவோம். ஷார்ட் ஃபிலிம்ஸும் நிறைய அப்லோட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆனா அது மட்டும் நீங்க கமெண்ட்ல சொல்றீங்க, செகண்ட் ஹாஃப் வந்து விஜய் அண்ணா தான் பண்ணாரு டைரக்ட். அது மட்டும் நீங்க கமெண்ட்ல சொல்றீங்க. என்ன அடிச்சிருவேன், காலி பண்ணிடுவேன் சொல்றேன். எவனா இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, திரும்பி போற ஐடியாவே இல்ல. தலைவன் கம்மிங், ஐ டோன்ட் கேர்.